அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 292, 293 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், அவனுக்கும் அவங்க அம்மாவோட கிளானுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கும் இல்லையா. அந்த ஆன்சஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண இவனுமே எதிர்த்து அடிக்கிறான். அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. விட்டுறாதீங்கடா, மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணுங்கடா, ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். என்னத்தை ஆக்டிவேட் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போது ஒரு மீட்டியார் அட்டாக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோ மேலே அது படவே இல்லை. அவன் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அவன் மேலே எந்த ஒரு அட்டாக்குமே படாத மாதிரி ஒரு ஃபார்மேஷனை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து என்ன பண்ணுறான்னா ஸ்வாட் ஃபார்மேஷன் வச்சுருக்கான்ல, அதை வச்சு அடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் என்னமோ தடுத்து தான் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல. என்னடா இந்த பையன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் இருக்கிறது என்னமோ செலஸ்டியல் ரெல்ம், ஆனால் அவனுடைய பவர் எல்லாமே ட்ரூ காடுக்கு ஈக்குவலாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. நம்ம ஹீரோக்கு என்னன்னா இந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சப்ரஸ் செய்யப்பட்டிருக்குல்ல ஹெவன்லி வில்லால. ஸோ ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியல. இல்லைனா அவங்க நேரத்துக்கு செத்தே போயிருப்பாங்க அப்படிங்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை அடிக்கிறதுக்கு இது போதும்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. இந்த ஒரு ஆன்சஸ்டர் தடுத்து பார்க்குறான், ஆனால் அவனால் முடியல. அடுத்து இவன் என்ன பண்ணுறான், இவனோட ஜெனின் ஸ்வாடை வெளியில் எடுத்த உடனே இவங்க கிளானோடைய கத்தி இருக்கு பாருங்க, அது மொத்தமாக இவனை சுத்த ஆரம்பிக்குது. அடே, நம்ம கிளான் கத்தியெல்லாம் அவனை சுற்றிக்கிட்டு இருக்கு, என்னடா சீக்ரெட் டெக்னிக் இது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்க்குறானுங்க. இப்போ இந்த இடத்துக்கு அந்த காங்சூன் கிளானை சேர்ந்தவங்க வரானுங்க. அந்த களவாணி பயலுக்கு என்ன சொல்கிறானுங்க, உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறானுங்க. ஆனால் இவனுங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எங்கள் கிளானில் டிவைன் ட்ரெஷர் இருக்குது, நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோன்னு சொல்லிட்டு ஏதோ இன் மூன் வீலாம் அதை வந்து வர வைக்கிறாங்க. இப்போது இந்த காங்சூன் கிளானை சேர்ந்தவங்களுக்கு என்ன கேள்வினா, இவங்களே லின்ஃபங்கை டிஃபீட் பண்ணுறானுங்க வச்சுக்கோ, நம்ம தேவையில்லாமல் வந்த மாதிரி ஆயிடுமே, இவ்வளோ தூரத்துலேருந்து தண்டத்துக்காக நம்ம வந்தோம்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறானுங்க. மொத்தத்தில் ஷாவோ கிளானுக்கு என்னடா என்னன்னா, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ட்ரூ காடியே டிஃபீட் பண்ணுவாங்களாம். நீ எல்லாம் செலஸ்டியல் ரெல்ம் தான், உன்னால் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ லின்ஃபங்கும் அடிக்கிறான். நம்ம லின்ஃபங்கோடைய லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் உண்மையாக சொல்லணும்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த அட்டாக் ரொம்ப ஈஸியாகவே தடுத்து விட்டுச்சு. இருந்தாலும் அவங்க சும்மா இல்லை, அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆன்சஸ்ட்ரல் ஸ்பிரிட்டை வந்து வர வைக்கிறாங்க. இந்த ஆன்சஸ்ட்ரல் ஸ்பிரிட்டை வர வைக்கிறதுல என்னடா பிரச்சனைனா, இப்போ இந்த ஸ்பிரிட் பாடி அப்படிங்கிறது மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் கிளானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. இருந்தாலும் இவங்களுக்கு லெகசி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ஸ்பிரிட் கிட்ட என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட வந்து வேறு உலகத்துலேருந்து கொண்டு வந்த லெகசி இருக்குது, நீங்கள் அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிளானோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறான். இந்த மனுஷனும் பார்க்குறாரு, அப்படியா அப்போ வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு மனுஷன் பவர் ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்மே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, லின்ஃபோங்க இங்கேயும் அங்கேயும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். இந்த ஆள் என்ன சொல்கிறான், தம்பி இதான் உனக்கு கடைசி சான்ஸு, ஒழுங்காக லெகசியை கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, நம்மெல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறான். லின்ஃபங் பார்க்குறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டார்க் அவதாரை வெளியில் எடுத்துறான். இந்த டார்க் அவதாரை பார்த்த உடனே நடுநடுங்கி போகிறாங்க எல்லாருமே. என்னடா இது ஆரா பயங்கரமாக இருக்குது, ஒரு வேளை ட்ரூ காடாக இருக்குமா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறானுங்க. லின்ஃபங்மே என்ன சொல்கிறான், இன்னைக்கு உயிரோடு இங்கேருந்து யாருமே போக முடியாது அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஆள் அட்டாக் பண்ண லின்ஃபங் ஈஸியாகவே அந்த ஒரு அட்டாக்கெல்லாம் தடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மொத்த பயிலையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்சஸ்டர் மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த அட்டாக்கை நம்ம டிராகன் லபக்குன்னு முழுங்கிருமா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அடிக்கிறான் பாருங்க, அடிச்ச அடியில் ஒரு சில பேருடைய கல்டிவேஷனே வந்து எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த ஆன்சஸ்டரை சுற்றி அந்த ஒரு டார்க் ஆரா சுற்றுது இல்லை, அதனால என்ன கேட்குறான், இப்படி ஒரு ஈவில் எனர்ஜி எப்படா ஸ்பிரிட் ரெல்முக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இது இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது. ஸோ இதுக்கு மேலே என்னாலையும் தாக்கு பிடிக்க முடியாது, கடைசியாக இருக்க எனர்ஜியை வச்சு இவனை முடிச்சு விட்டுற வேண்டியதான் அப்படின்னு பார்த்தா அந்த எனர்ஜியை இவன் மொத்தமாக அப்சர்வ் பண்ணுவானா, அவங்ககிட்ட தான் டிவரிங் பவர் இருக்குல்ல, மொத்தத்தையும் உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த இடத்துக்கு யாரா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி வில் இருக்குல்ல, அது வருது. ஏன்னா நம்ம ஹீரோட பவர் வந்து இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக அது கண்டிப்பாக வரதா செய்யும். அது வந்து என்ன சொல்லுது, இந்த மாதிரி இந்த உலகத்தில் யாரா பிரச்சனை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்கையும் தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளுக்கு உடனே சந்தோஷம், அடடா ஹெவன்லி வில்லே வந்து எங்களை காப்பாற்றுது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இவன் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்ன யோசிக்கிறான், ஹெவன்லி வில்லே உள்ளுக்குள்ளே வந்து சண்டை போடுதுன்னா அப்போ அவனுடைய பவர் வந்து வேறு உலகத்துலேருந்து வந்த பவரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இப்போ அந்த ஹெவன்லி வில் என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய தண்டர் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆனால் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே யார் இருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்குது. ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி அட்டாக்கை திருப்பி விட்டுச்சுங்க. கடைசியாக அது நம்ம ஹீரோ மேலே படலை. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், அவனுடைய அங்கிளுக்கு ஏற்கனவே தண்டனை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனாலும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ தடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ வாய்ட் கேட் வழியாக போகும்போது இந்த காங்சன் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அந்த ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு ஓட்டை விழுந்தது. ஓட்டை விழுந்த உடனே அது வழியாக இவன் இழுக்கப்படுறாங்க. ஸோ இதில் அவனுக்கு அடிப்படுது. வெளியே இருக்கவங்களும் பார்க்குறாங்க, ஏன்னா வாய்ட் கேட் வந்து மூடிடுச்சுல, அந்த பையன் இறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நல்ல வேலை அவன் சாகட்டும், அவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்தான், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க.
இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹெவன்லி வில்லுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவுமே என்ன சொல்லுது, அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இவனுங்க என்ன பேசிக்கிறானுங்கன்னா, அதாவது காங்சன் ஃபேமிலியும் ஷாவோ ஃபேமிலியும் ஃபியூச்சரில் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம ஒன்றா சேர்ந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்கப்பா. இன்னொரு பக்கம் இந்த ஒரு நியூஸு நம்ம ஆட்களுக்கு வந்து சேருது. அவங்களாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, அப்போ அவன் செத்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. நம்ம ஆன்சஸ்டர் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாதமா, அவன்கிட்ட வந்து வாய்ட் கேட் இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த மெசஞ்சர் என்ன சொல்கிறான், இல்லை அவன் வாய்ட் கேட்குள்ளே போகும்போது காங்சன் ஃபேமிலியை சேர்ந்த எல்டர் வந்து அட்டாக் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மறுபடியும் வருத்தப்படுறாங்க. ஏன்னா வாய்ட் கேட்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து ஏகப்பட்ட டெக்னிக் அப்படிங்கிறத வச்சுருக்கான், அவன் நல்ல டேலண்டட் பர்சன், அதெல்லாம் சமாளிச்சுப்பான். முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பி போவோம், இல்லைனா நம்மளை எவனாவது ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுப்பான், கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் தியன்சியோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஸோ அந்த பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தியன்சியோட தாத்தா வராரு. மனுஷன் வரும்போதே கொஞ்சம் சோகமாக தான் வரான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கூஃபங்க்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் இவர் சொல்கிறாரு, அவன் வந்து அந்த ஏன்ஷியன்ட் காட் காண்டினென்ட்லேருந்து வந்திருக்கான். அவங்க அப்பா பேர் வந்து லின் ஷாவுத்தியன். நேற்றுக்கு நடந்த சண்டையில் 2 கிளானை சேர்ந்தவங்களும் ஒன்று சேர்ந்து அவங்க கூட சண்டை போட இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் காட் காண்டினென்ட்டு லின் ஷாவுத்தியன் பையன், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சா. இப்போ தான் இவளுக்கு வந்து அது லின்ஃபங் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இவ தானே 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தா. தியன்சி என்ன கேட்குறான், எது அவர் பேர் லின்ஃபங்கா, அப்போ அவர் தான் என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தியன்சியோட தாத்தாவுமே அதே கேள்வி தான் கேட்குறாரு. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ காட் காண்டினென்ட்டுக்கு போயிருக்கா, அதுக்கப்புறம் தான் இவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அப்போ அவன் தான் அப்பனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறா. இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் அழுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா நீ அப்பாவை எங்களுக்கு காட்டவே இல்லையே, இதுக்கு மேலே அப்பாவை நாங்கள் பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஆனால் தியன்சி என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்பாவுக்கு எதுவுமே ஆகலை, எனக்கும் அவருக்கும் பிளட் கனெக்ஷன் இருக்குது, அவருக்கு எதுவுமே ஆகலை, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் ட்ரூ காட் வந்தாலே அவரை ஒன்றும் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான்ப்பா. தியன்சியோட தாத்தாவுமே என்ன சொல்கிறாருன்னா, அவன் சொல்கிறது கரெக்டு தான், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் விசாரிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இப்போ இங்கே கட் பண்ணால் இன்னொரு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரேஜ் ஒன்று காட்டுறாங்க. ஒரு பறவை ஒரு கேரேஜ் இழுத்துக்கிட்டு பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு கேரேஜ்குள்ளே ஒரு பொண்ணு சாவியை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறா, இன்னொரு 600 மைல் தான், சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக இவங்க கையில் சாவி இருக்குல்ல, இதை எடுக்கிறதுக்காக பவர்ஃபுல் பீப்புள் வருவாங்களாமா. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது கேரேஜ் ஒரு இடத்துல நிற்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா வெளியில் யாரோ அன்கான்ஷியஸாக இருக்காங்க, ஹியூமன் ட்ரெஸ் போல தெரியுது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே உள்ளே கொண்டு வா அப்படின்னு உடனே இந்த பொண்ணு இறங்கி போகிறா. இறங்கி போனவ இவனை போயிட்டு நோண்டி நோண்டி பார்க்குறாங்க, குத்தி குத்தி பார்க்குறா, வாயெல்லாம் திறந்து பார்க்குறா, ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கா. திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து நம்ம பறவை வந்துருமா, யார் அது, என்னோட மாஸ்டரை நோண்டுறது அப்படிங்கிற மாதிரி அது வந்து கத்துது. உடனே உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு நம்ம பறவையை நல்லா தெரியுது. நம்ம பறவை பேர் பங் சிந்தியனா. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.